Hi friends, welcome to Dhanya's Karaikudi சமையல். Today நம்ம சேனலில் சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 8 மணி நேரம் ஊறின 1 கப் வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கலாம். வெள்ளை சுண்டல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சிறிய அளவு பட்டை, 3 கிராம்பு ஒரு பிரியாணியில் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு வேக வச்சு எடுத்துக்கலாம். எத்தனை விசில் விட்டால் உங்களுக்கு இது வேகும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 விசிலில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதற்கு இடையில் அது ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நமக்கு ஸ்டவ்வில் இது லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே எல்லோரும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அந்த ரெசிப்பியை. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலாஸ் ஒன்றா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் டீஸ்பூனில் தான் இப்போ சேர்த்துட்ருக்கேன். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் மீடியம் சைஸ் 4, அதாவது ரொம்ப சின்ன சைஸில் இருந்த பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மசாலாவோட பச்சை வாசனை இப்போ போனதுக்கப்புறமா வேக வச்ச சுண்டலை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே நமக்கு ஃபார்ம் ஆகி வந்துடுச்சு. இப்போது ஓரளவு நம்ம இதற்கு தேவையான அளவு கொஞ்சமாக, ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம், இப்போ கொஞ்சமாக இந்த மசாலாக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது இதில் நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறக்காண்டி. இப்போது இது நல்லா பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும் நமக்கு. அதனால் பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சூப்பரான சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இதை நான் இப்போ ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசைக்கெலாம் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.